ஏன் ஏன் அப்படி சொல்லனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் டேஞ்சரஸ் மோட்டார் டிரைவிங்கில். சரி எதுக்காகவும் அந்த தனி வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ரீசெண்டாக நம்ம சேனலில் மெக்கரினா வீடியோ டெலிட் ஆகிருக்கும், நேச்சுரல் டிசாஸ்டர் டெலிட் ஆகிருக்கும், அப்புறமா ஸ்ட்ராங்கஸ்ட் வெல்கம் சைடு. ஏன் இந்த 3ம் டெலிட் ஆச்சு வாங்க காரணத்தை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மெக்கரினா. ஏன் மெக்கரினா டெலிட் ஆச்சுன்னா ஆக்சுவலி அதில் எங்கள் அந்த வீடியோவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவே நாய்ஸியாக இருக்கும், எனக்கு வாய்ஸ் சுத்தமாக கேட்காது. ஸோ அந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசணும் பார்த்தா சவுண்ட் இருந்தது ஃபுல் டேமேஜ். சரி ஃபஸ்ட்டு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சத்தியம் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல அது. சரி அப்புறமா வரேன் அதுக்கப்புறமா ஏன் டெலிட் பண்ணேன்னு வரேன். அதுக்கப்புறமா நேச்சுரல் டிசாஸ்டர் போட்டேன். நேச்சுரல் டிசாஸ்டர் ஏன் டெலிட் பண்ணேன்னா காப்பிரைட் இஷ்யூ. யூடியூப் டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க, காப்பிரைட். ஓகே. அப்புறமா ஸ்ட்ராங்கஸ்ட் வெல்கம் செய்யலாம், ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். மெக்கரின் அளவுக்கு கிடையாது, அதுலேயும் கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். கொஞ்சம் தான் கேட்கும் எங்கள் வாய்ஸு. அதுவும் காப்பிரைட் கொடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பயத்தில் ஆகிட்டேன். அப்புறமா மெக்கரினாவுக்கும் காப்பிரைட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஏன் மெக்கரினா காப்பிரைட் கொடுக்க போகிறாங்கன்னா கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மெக்கரினாவோட ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த சவுண்ட் வீடியோவில் இருந்ததுன்னா இட்ஸ் லீட் டு லீகல் இஷ்யூ. லீகல் இஷ்யூனா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கோர்ட் வரைக்கும் போகும் கைஸ் இந்த கேஸு ஆக்சுவலி. அப்புறம் அந்த கோர்ட் வரைக்கும் போய் அதை ஏதோ அப்புறமா பேபான்னு போய் அங்கே நின்று வேண்டியதான். ஸோ அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரைக்ஸ்க்கு வரும். ஸ்ட்ரைக்ஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனலுக்கு 3 ஸ்ட்ரைக்ஸ். உங்கள் வீடியோவில் ஒன்று ஆடு வந்தாலோ இல்லைனா எதா பாட்டு கேட்டாலோ, ஷார்ட்ஸ் போட்டால் பாட்டு போடலாம். ஆனால் உங்கள் வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெடிமேட் பாட்டு போட்டாலோ அந்த வீடியோ காப்பிரைட் நீடாயிடும். அப்புறமா 2 ஸ்ட்ரைக் வாங்கிடுவீங்க. ஸ்ட்ரைக் வாங்கினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனல் 3 ஸ்ட்ரைக்ஸ் வாங்கிடுச்சுன்னா உங்கள் சேனல் யூடியூப் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். உங்கள் சேனல் அப்புறமா திருப்பி நீங்கள் நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அப்புறம் தான் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் 1 ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன் நேச்சுரல் டிசாஸ்டர் போட்டு. அதில் நான் சவுண்டு வச்சதே எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் அதில் 1 ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் தான் அந்த கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் யூடியூபர்ஸ் நீங்கள் ஆரம்பிக்க போனீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை சவுண்டை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சவுண்டை குறைச்சிக்கோங்க. சரி நான் போயிட்டு வரேன். இந்த விஷயத்துக்காக தான் அவங்க இந்த வீடியோ எடுத்தேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, see you.